அவளுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இருந்தாலும் இது ஒரு ஜெனரல் செக்அப் தான். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். உங்க இஷ்டம். பைத்தியக்காரி மாதிரி சங்கிலி போட்டு கட்டுவீங்களோ கயிறு போட்டு கட்டுவீங்களோ ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. இல்ல அஞ்சலி, இவர் அந்த மாதிரி டாக்டர் இல்ல. எஸ், அனூப் இஸ் ரைட். நான் டாக்டரும் இல்ல, உன் நோயை குணப்படுத்தவும் எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொன்னா நீ கேட்ப, அப்புறம் எதுக்காக நான் இங்க வந்திருக்கேன்? என்னோட வேலை இந்த பேய் பிசாசுங்களை எல்லாம் பிடிக்கிறது. நீ சொன்னது கரெக்ட் அஞ்சலி. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியரா புரிஞ்சிருச்சு. இத்தனை குழப்பத்துக்கும் காரணம் இங்க இருக்கிற வேற ஒரு சக்தி. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா அந்த சக்தியை பிடிச்சி உன் முன்னாடி நிறுத்துறேன். மற்றபடி உன்னை பைத்தியம் சொல்றவங்க தான் பைத்தியக்காரங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? அந்த அமானுஷ்ய சக்தி இங்க ஏன் சுத்துதுன்றதை கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் விஷயங்களை அனுப்பி சொன்னா, ஆனா கீதா இறந்த அன்னைக்கு ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். அன்னைக்கு என்ன நடந்தது? விஷயத்தை சுருக்கமா சொல்றேன். என் சின்ன பொண்ணு சுசீலாவோட கடைசி பையன் அனூப், அதாவது என் பேரன், அவன் எப்பவும் வெக்கேஷன் நாள்ல இங்க வந்து என் கூட தான் தங்குவான். எனக்கு தெரியும் அந்த பையனை. அவன் தான் உன் பொண்ணு அஞ்சலியை விரும்புறான். இதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். இருந்தாலும் உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைக்கிறேன். அண்ணனுக்கு நல்லாவே தெரியும், இந்த வயசு வரைக்கும் ஊட்டி விட்டாலும் பாட்டு பாடி தூங்க வச்சாலும் 2 பேருக்கும் ஒன்றா தான் செஞ்சுருக்கேன். கல்யாணம் நடந்தாலும் 2 பேருக்கும் ஒன்றா தான் நடக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் இப்போ என்ன அவசரம் இருந்தாலும் கீதாவுக்கும் ஒரு நல்ல பையனை பாருங்கண்ணே. நானும் அதை பார்க்குறேன். இருந்தாலும் என் பாம்பேக்கார மாப்பிள்ளைக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். அதை ஞாபகம் வச்சுக்கேன். அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு நீ அவனோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிட்டல. கீதா, உனக்கு என்னாச்சு? பேசாத. மனசுல பெரிய மகாராணின்னு நினைப்பு. அதான் உனக்கு இவ்வளவு திமிரு. அனுக்கு என்னதான் பிடிக்கும்? அவனை மயக்கி வசியம் செஞ்சுட்ட. என்ன மாயம் பண்ணியோ தெரியல, அவன் ஓன் பின்னாலேயே சுத்துறான். நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. வேண்டாம், இனி யாரும் வேண்டாம் எனக்கு. அவனை நீயே கட்டிக்க, நீயே கல்யாணம் பண்ணிக்க. ஆனா நீ அவனோட ஒரு நாள் கூட நிம்மதியா வாழ முடியாது. நிம்மதியா வாழ முடியாது. அஞ்சம்மா, அஞ்சம்மா, அஞ்சலி அனுப்ப லவ் பண்ணா, அனுப் அஞ்சலி லவ் பண்ணா. இது தெரியாத கீதா அனுப்ப லவ் பண்ணிட்டா. கீதா தன்னை லவ் பண்ண தெரியாம அனுப் அஞ்சலி லவ் பண்றான். ஆரம்பத்துல அஞ்சலி நினைச்சுக்கிட்டு கீதா கிட்ட அனுப் தன்னை லவ் சொன்னா. அதுக்கப்புறம் அஞ்சலி கிட்ட கரெக்டா லவ் சொல்லிட்டா. ஆனா கீதா அனுப் தன்னை லவ் பண்றத நினைச்சுக்கிட்டு அனுப்ப லவ் பண்ணா. கீதா அனுப்ப லவ் பண்றது தெரியாம அஞ்சலி அனுப்ப லவ் பண்றா. ஒரு கட்டத்துல அஞ்சலி அனுப்ப லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே கீதா தன்னுடைய காதல மறைச்சிட்டா. கீதா அனுப்ப லவ் பண்ற விஷயம் தெரியாத அஞ்சலி ஒரு நாள் கீதா கிட்ட தன்னுடைய லவ் சொல்றா. ஆனா கீதா அனுப்ப லவ் பண்ணதும் அஞ்சலி அனுப்ப லவ் பண்ணதும் அஞ்சம்மா நீங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தீங்கல்ல. ஒண்ணுமே புரியல. இல்ல அவங்களுக்கா எனக்கா? அவங்களுக்கே புரியாதப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியாதுங்கிறது எனக்கு நல்லா புரியுது. அது வந்து அஞ்சம்மா, உங்களுக்கு தெரியாத விஷயத்தை என்கிட்ட சொல்ல முடிஞ்சா நான் தெரிஞ்சுக்க வந்த விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கலான்றது எனக்கு தெரியுது. நான் சிம்பிளா சொல்றேன். கீதா அஞ்சலி லவ் பண்ணா, அஞ்சலி கீதாவை லவ் பண்ணா. ப்ளீஸ் 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 பேசி குழப்பாதீங்க ப்ளீஸ். வீட்டுக்கு தலையா இருக்கிற இவங்க வாயை திறந்தாதான் தலை எது வாழுதுன்றது எனக்கு புரியும். அஞ்சம்மா, இதை பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க. குழப்பம் இல்லாம தெளிவா சொல்றேன். கீதா அனுப்ப லவ் பண்ணாங்கிறதையும் இது அஞ்சலிக்கு தெரியாதுங்கிறதையும் இது தெரியாம அஞ்சலி அனுப்ப லவ் பண்ணாங்கிறதையும் அனுப்பும் அஞ்சலியும் லவ் பண்ணாங்கிற விஷயம் கீதாக்கு எப்ப தெரிஞ்சதோ, அஞ்சலி அனுப்ப லவ் பண்றான்னு தெரிஞ்சும் கீதா அனுப்ப லவ் பண்ணதும் அனுப் கீதாவை லவ் பண்ணாம அஞ்சலியை லவ் பண்ணதும் இந்த லவ் எல்லாம் ஒன்னா குழப்படியாகி அஞ்சலி நினைச்சுக்கிட்டு கீதா கிட்ட அனுப்ப அடிக்கடி பேசின விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியுங்கிறது எனக்கு தெரியும். அது அஞ்சலி கீதா ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் அனுப்ப லவ் பண்ணாங்க. அதேதான். இந்த மாதிரி தெளிவா கேட்கலாம்ல. நீங்க கேக்குறது எதுவா இருந்தாலும் தெளிவா கேளுங்க. அதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட சொல்றப்போ குழப்பம் இல்லாம சொன்னாதான் அவங்களுக்கு அது தெளிவா புரியுங்க. நீங்க சொன்ன விஷயம் இந்த அம்மாவுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, எனக்கு ஒரு விஷயம் புரியல. கேட்கவா? என்ன? இந்த பைத்தியெல்லாம் தெளியறதுக்காக மருந்து மாத்திரை எல்லாம் வச்சிருப்பீங்கல்ல, இருக்கா? இருக்கு. அதுல ஒரு 4 மாத்திரையை போட்டுட்டு இந்த தண்ணியை குடிங்க. பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க வந்துட்டு இருக்கிறவனெல்லாம் பைத்தியக்காரன் ஆக்குறான். பைத்தியக்காரன். அஞ்சமா, நான் அப்புறமா வரேன். இந்த மாதிரி குழப்பவாதிங்க இல்லாத நேரமா பார்த்து நம்ம பேசினாதான் எந்த விஷயமும் தெளிவா புரியும். நான் போயிட்டு வரேன்.
பேய பிடிக்க இன்னொரு ஆள் வந்திருக்காரு. பேய பிடிக்க இன்னொரு ஆளா? அது யாருன்னு பார்த்துருவோம். நீ போ, நான் பின்னாடியே வரேன். சரி. யாரு இது? வேளாங்கண்ணி டேவிட் மார்ட்டின். வேளாங்கண்ணில இருந்து டேவிட் மார்ட்டின். வேளாங்கண்ணில இருந்தா? அக்ரிமெண்ட் ரெடி, படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து. பேசாதீங்க, ஃபாதர் இருக்காரு. அந்த வேத புத்தகத்தை எடுங்க. தொடங்க. வாசிங்க. உள்ளே சென்றபோது இயேசுவின் உடலை காணவில்லை. அதனால் அவர்கள் பயந்திருக்கலாம். மின்னும் ஒளியோடு இருக்கும் 2 ஆண்கள் பக்கத்தில் இருப்பதை பார்த்தார்கள். பயத்தில் தலை குனிந்து நின்றிருந்த அவர்களிடம், உயிரோடு இருக்கும் நீங்கள் இருந்தவர்களிடம் என்ன தேடுகிறீர்கள்? நிறுத்து. நீங்க மௌனமா இருக்கிறத பார்த்தா சொல்லுங்க ஃபாதர், ஏதாவது பிரச்சனையா? அது திரும்பவும் வந்திருக்கு. என்ன சொல்றீங்க? என்னைக்கு கல்யாணம் வச்சிருக்கீங்க? வர 30ஆம் தேதி. கல்யாணத்துக்கு அப்புறம் யாரும் இருக்க மாட்டீங்கல்ல? எல்லாரும் இங்க இருந்து போயிடுவீங்கல்ல? இல்ல ஃபாதர். இந்த வீட்டை நாங்கள் விற்க போகிறோம். அந்த வாஸ்தவன் சார் தான் அதை வாங்கிக்க போகிறாரு. அது வரைக்கும் நீங்கள் தான் எங்களை எப்படியாவது. நல்லது, நான் பிரார்த்தனை பண்ணுறேன். நான் கொடுத்த பொருளை வீட்டில் வச்சதுக்கப்புறம் ஏதாவது தப்பு நடந்ததா? இல்லை ஃபாதர், அதுக்கப்புறம் எதுவும் நடக்கலை. அக்ரிமெண்ட் ரெடி ஆயிடுச்சு. அதில் ஏதாவது தப்பு இருந்தால் வக்கீல்கிட்ட பேசிக்கங்க. அப்புறம் எல்லாரும் 4 மணிக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கணும். செக்கோ பணமோ அங்கே செட்டில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வழி மறிச்சதுக்கு மன்னிக்கணும். நான் டாக்டர் சனி ஜோசப். தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். விஷயம் தெரிஞ்சும் கூட அதை மனசுலயே வச்சுக்கிட்டேன். நீங்க எதுவும் சொல்லாம ஏன் போறீங்க? நீங்க கேட்கறத என்னால சரியா புரிஞ்சுக்க முடியல. உயிரோடு இருக்கும் நீங்கள் இறந்தவரிடத்தில் என்ன தேடுகிறீர்கள் அந்த பொண்ணு சொல்லப்போ அந்த பொண்ணை நிறுத்த சொல்லிட்டு திடீர்னு கிளம்புனதுக்கு அர்த்தம் அர்த்தம் உங்களோட நம்பிக்கையும் என்னோட சந்தேகமும் ஒண்ணுதான். வர்ற வெள்ளிக்கிழமை நீங்க என்ன வந்து பாருங்க. அங்கே வச்சு எல்லாம் பேசலாம்.